பிஜேபி சர்க்கார் வந்து எப்போ வேணாலும் கீழே விழலாம், அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்கள் தயாருங்கன்னு சொல்லிட்டு லாலு பிரசாத் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்தியா அலையன்ஸ் வந்து இன்னும் 10 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா அவங்க தான் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ கூட அதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அரசு வந்து இப்படியே போயிட்டு இருந்தா மேக்ஸிமம் ஆகஸ்ட்டில் வந்து இந்த அரசு வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு லாலு பிரசாத் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு. லாலு பிரசாத் யாதவ் வந்து ஜனதாதள் லீடர். அது மட்டும் இல்லாமல் அவர் பீகாரில் வந்து சிஎம்மாக இருந்தார். அதே மாதிரி ரயில்வே மினிஸ்டராக இருந்தார். அவர் எதனால் இந்த ஒரு ரிமார்க் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு மூத்த தலைவர்களை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வந்து பழக்கம் இல்லாத விஷயம். அவங்க வந்து அவங்களுடைய இதில் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தோட்டில் தான் வந்து லாலு பிரசாத் யாதவ் வந்து சொல்கிறாரு இந்த கமெண்ட். அதே மாதிரி பிஜேபி அரசில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி நீட் வந்து பெரிய விஷயமா தான் வெடிச்சிட்டு இருக்கு. இதை பற்றி நரேந்திர மோடி எதுவுமே வந்து ஓப்பனாக சொல்லலை. அது மட்டும் இல்லை, மணிப்பூர் இஷ்யூ இன்னும் வந்து ரிசால்வே ஆகலை. அதில் வந்து என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து தெளிவாக வந்து ஒரு விஷயமே சொல்லலை. எவ்வளவோ விஷயங்கள் வந்து இன்னும் வெளியே வரத்துக்கு இருக்குது. இதெல்லாம் வெளியே வந்தால் பிஜேபி சர்க்கார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதோட விளைவுகள் வந்து பிஜேபி அரசுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.